ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக எங்கள் ஊர்லேருந்து எஸ்கேப் ஆகி எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டோம். ரீசன் பார்த்திங்கன்னா, அங்கே ஃபுல்லாக ட்ரைனேஜ் தண்ணி வந்து எங்களுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற தண்ணி டேங்க்கில் கலந்துச்சு. ஸோ நாங்கள் மோட்ரு போட்டாலும் எனக்கு அப்படி தான் தண்ணி வருது. ஸோ யூஸ் பண்ண முடியாதுன்னு வந்துட்டோம். ஸோ நாங்கள் நைட்டே வந்தனால காலையில் வீடியோ எடுத்தேன். ஸோ பனி அதிகமாக இருக்குது அப்படின்றனால நான் மஃப்ளர் கட்டியிருக்கேன் நான். ஸோ இங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்குது கிராமம் அப்படின்றதுனால. கிராமம்னா ரொம்ப கிராமம் இல்லைங்க, பெரியபாளையம். எவ்வளோ பேருக்கு பெரியபாளையம் தெரியும்னு தெரியல. ஸோ பெரியபாளையத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ இன்றைக்கி மார்கழி 1 அப்படின்றதுனால கோலம் போடலான்னு வந்தேங்க. ஆனால் கோலம் போடும்போது எனக்கு ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் என்னென்னா, கோலம் போடவே வரலை. நான் பெருசாக கோலம் போடலான்னு வந்தேன். ஏன்னா அங்கே கோலம் போட டைம் இல்லை, பாப்பா பார்த்துக்கணும். இங்கே வந்து பாப்பா பார்த்துட்ருக்காங்க. ஸோ காலையில் வந்து கோலம் போட்டுடலாம் சொல்லி கோலம் போட்டுட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அந்த கோலம் இட சொல்லுவாங்களா, இடுறது வரவே இல்லை. என்னன்னு தெரியல, அது மாவு சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சிம்பிளாக சின்னதாக போட்டுட்டு வந்துட்டேங்க. எப்பா இங்கே ஊரில் வந்து நல்ல தண்ணியை பார்த்தா தான் எனக்கு அப்படியே ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா அங்கே நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஏன்னா நம்ம மட்டும் இருந்தாலும் ஓரளவுக்கு வெளியே தண்ணி வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி கை கழுவணும், கால் கழுவணும். அடிக்கடிக்கு அவங்களுக்கு அந்த கிளாஸ் இதெல்லாம் கழுவணும். எல்லாமே சுத்தமான தண்ணி இருக்கணும், இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. அதனால தான் முக்கால்வாசி இங்கே வந்தது. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு மிஷின் துணி அளவுக்கு நான் பசங்களை துவைப்பேன். எல்லாமே சுத்தமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. எப்படியும் இங்கே வந்தது எனக்கு அப்பாடான் இருக்குது. எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டோம். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோலம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ அதுக்கு அப்படியே கலரும் போட்டுவிட்றோம். கோலம் தான் நல்லா வரல, சரி கலராக போட்டுவிடுவோம். கலரை போட்டுட்டு என் பையனும் நானும் கலர் பண்ணுறேம்மான்னு சொல்லி ஆசைப்பட்டான். சரி பக்கத்தில் அவனுக்கு ஒரு கோலம் போட்டுவிட்டு, நீயே கலர் பண்ணிக்கிறேன்னு கலர் கோலமாக அவன்கிட்ட கொடுத்துட்டேன். நான் வடம் பிடிச்சா நானே போட்டுக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ குட்டி பையனுக்கு சக்கரவள்ளி கிழங்கும் எங்களுக்கு வந்து இட்லி. ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது முடிஞ்ச உடனே தான் வந்து லன்ச்சு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நேற்று தான் நாங்கள் ஊர்லேருந்து வந்தோம் அப்படின்றதுனால எங்களுக்கு வந்து அங்கே நிறையவே அழுக்கு துணி இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு குட்டீஸ் துணி தான் எடுத்துகிட்டு வந்தேன் நிறைய. ஏன்னா அவங்கள்த நான் டெய்லி துவைச்சிட்டு ஒரு மிஷினோட துணி சேர்ந்துடும் குழந்தைங்க அப்படின்றனால பெட்ஷீட்டு குட்டி குட்டி ட்ரெஸ் அடிக்கடிக்கு நான் மாற்றிட்டே இருப்பேன். ஸோ அதனால் அவங்களது மொத்தம் பேக் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக் பண்ணி அதை முதல்ல வாஷ் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு மொத்த துணியும் துவைக்கலாம், இங்கே வந்து துவைக்கணும் அப்படி பிளானோடு தான் நான் வந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு, வெயில் அந்தளவுக்கு இல்லை, ஏன்னா மழை வரும்னு சொல்லியிருக்காங்க போல். ஸோ வெயில் அந்தளவுக்கு இல்லை, லைட்டாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நமக்கு துணி துவைச்சி நம்ம காய வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு துணியை துவைச்சி எல்லாமே ஆற போட்டாச்சு. ஸோ துணி துவைச்சி ஹெல்ப் பண்ணதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ துணி எங்களால் துவைக்க முடியாது. ஸோ எங்கள் அப்பா தான் எங்களுக்கு துவைச்சி கொடுத்தாரு. ஸோ எல்லா துணியும் காய வச்சு ஓரளவுக்கு இன்னும் காயலை. ஸோ அப்படியே ஈரமாக தான் இருக்குது. சரி துவைச்சதே பெரிய விஷயம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் சொல்லிட்டு வந்து பார்த்தா கிழங்கு வெந்துட்டு இருந்துச்சு. அந்த கிழங்கு எடுத்து சாப்பிட்லாம் சொல்லிட்டு எடுத்துட்டோம். இதில் திடீர்னு ஒரு பெரிய பையன் ஒரு வேலை வச்சுட்டான். ஸோ நம்ம என்னடா அங்கேருந்து ஓரளவுக்கு வந்துட்டோம், இங்கே வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது என் பையனுக்கு வந்து ஸ்டொமக் அப்செட் இருந்துச்சு, பெரிய பையனுக்கு. ஸோ இருக்கிற வழி பெரிய வேலை அதுதான். ஸோ 4-5 வாட்டி அப்படின்னும் போது குழந்தைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை அவனை பார்த்துக்கிறது எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஏன்னா வந்து இன்னும் எதுவுமே நாங்கள் செட்டில் ஆகலை. ஸோ நேற்று நைட்டு தான் துணி துவைச்சி காய போடணும். ஸோ குட்டி பாப்பா நாங்கள் எல்லாருமே வந்து குளிக்கணும். அங்கே வந்து தீபத்துக்கு கூட நாங்கள் தலைக்கு குளிக்கலை. ஏன்னா அங்கே தண்ணி இல்லை அப்படின்றது தான். அதுக்கு ஒரு வீடியோவை நான் போட்டிருக்கேன். தண்ணி சுத்தமாக இல்லைன்னு தலைக்கு சாமி கும்பிடும்போது கூட நான் தலைக்கு குளிக்கலை. ஸோ எனக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த டென்ஷனில் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. ஸோ நான் இப்படி அவனுக்கு திடீர்னு ஆகும்னு நான் நினைக்கல. ஒரு வேளை அங்கே இருந்த தண்ணி அவனுக்கு செட் ஆகலையான்னு தெரியல. ஸோ நல்ல வேலை பெருசாகிறதுக்கு மாதிரி நாங்கள் இங்கே வந்துவிட்டோம். ஸோ அங்கேருந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருக்கும். ஏன்னா ட்ரைனேஜ் தண்ணி அந்த ஸ்மெல்லு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ குழந்த பாவம், அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கான் போல். ஸோ சின்ன குழந்தைக்கும் எதுவும் உடம்பு சரியாமல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நமக்கு வசி ஓடி வந்தேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடியாக சட்னி அரைக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் குழந்தைக்கு நம்ம அந்த ஸ்டொமக் அப்செட் வந்ததுனால அவனுக்கு கொஞ்சம் வயிறு புண்ணாக்காமல் இருக்கிறதுக்காக எப்பவுமே நான் அந்த மாதிரி வரும்போது வீடியோ போடுறேன்.
ஸோ அந்த மாதிரி வரும்போது நான் வந்து ஜவ்வரிசி பாயசம் காய்ச்சி குடிப்பேன். அந்த மாதிரி இருக்கும்போது குழந்தைக்கு வயிறு புண்ணாகாமல் இருக்கும், கொஞ்சம் ரணத்தை ஆற்றும் அப்படின்றதுனால அந்த மாதிரி எப்போவுமே செய்வேன். ஸோ வீட்டில் ரெடியாக வச்சுருப்பேன். ஸோ அம்மா வீட்டில் இருக்கான்னு பார்க்கும்போது அம்மா வீட்லேயும் ரெடியாக இருந்துச்சு. ஸோ அதை கொஞ்சம் எடுத்து வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கிட்டு அது காச ஆரம்பித்தேன். ஏன்னா வறுத்து செஞ்சால் அந்த மணி இருக்கிறது உடையாது சொல்லுவாங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி மாவு மாதிரி கரைஞ்சிரும் சொல்லுவாங்க. ஸோ அதனால் எப்போவுமே நான் அதை வறுத்து தான் செய்வேன். ஸோ வறுத்துட்டு அதை கொஞ்சம் அவனுக்கு காசி வரைக்கும் கொடுக்கலாம், அதை ரெடி பண்ணியிருந்தேன். நான் அவனுக்கு இட்லி ஊட்டலாம் தான் இருந்தேன். ஸோ சடனாக அவனுக்கு இந்த மாதிரி ஆனதுனால சரி இட்லி கொடுக்கறதுக்கு முன்னாடி இதை கொடுப்போம், அப்புறம் சரியானதுக்கப்புறம் நம்ம கொடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் அதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. ஸோ இதுக்கு நடுவில் அவங்க தம்பி கூட நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் விளையாடட்டும் சொல்லி கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டேன், ரொம்ப இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவர் கொஞ்சம் அதை மறந்துட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமேட்டு டிஃபன் நாங்கள் அப்படியே சந்தில் அவங்க விளையாட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் கஞ்சி வந்துட்டுருக்கு அவனுக்கு. அப்படியே நாங்கள் டிஃபன் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லன்ச் வீடியோ போட முடியல, இதோட நான் வீடியோ இது பண்ணிக்கிறேங்க. ஏன்னா வந்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ நான் அம்மா வீட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து லன்ச் வரையும் சும்மா சின்ன விளாக் மாதிரி போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து அவர் ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ முடியல, இருந்தாலும் அவர் விளையாடிட்டுருக்காரு. ஸோ விளையாட்டுன்னு வந்துட்டு அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான். ஸோ எல்லா குழந்தைங்களும் அப்படி தான். ஸோ உடம்பு சரியில்லை மறந்து குழந்தை விளையாடிட்டுருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், பை.